ஹாய் ஆல், பிரைஸ் காட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். லாங் பேக் உங்களோட கூட மீண்டும் வீடியோ கால் மூலியமாக பேசுகிறது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது. இன்னைக்கு நீங்க எல்லாம் யோசிப்பீங்க, இன்னைக்கு 14, அதனால ஐயா ஏசப்பா லவ் பத்தி பேச போறாரு அப்படின்னு சொல்லி. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, கவனிங்க. ஆமென். 1 கொரிந்தியர் 13:4-7 சொல்லுது, அன்புக்கு பொறாமை இருக்காது, அன்புக்கு தற்பொழிவு இருக்காது, அன்புக்கு இருமாப்பு இருக்காது, அன்புக்கு கோபம் வராது, அன்பு தீமைகளை சந்தோஷப்படாது, அன்பு சத்தியத்துல சந்தோஷப்படும், அன்பு சகலத்தையும் சகிக்கும் அப்படின்னு சொல்லி. இது எல்லாம் உங்ககிட்ட இருக்கா? நான் இன்னைக்கு நீங்க கொண்டாட போகிற இந்த நாள் லவ் குறிக்குது. அதாவது யாரோ ஒரு மனிதன் இதை வச்சுட்டு போயிருக்கான். அவனுடைய எண்ணம் கூட என்னன்னா எல்லார் வாழ்க்கையிலும் லவ் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. நான் ஒண்ணு சொல்லிட்டீங்களா, இந்த உலகத்துல அன்புன்னு ஒண்ணு இருந்தா அந்த அன்புக்கு இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கக்கூடாது. இருமாப்பு இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, எரிச்சல் இருக்கக்கூடாது, தீமையில சந்தோஷத்தை பார்க்க கூடாது, சத்தியத்துல சந்தோஷத்தை பார்க்கணும், எல்லாத்தையும் சகிக்கும். ஒரே ஒரு பாயிண்ட், எதுவுமே வேணாங்க, ஒரு விஷயம் மாத்திரம் சொல்றேன், அன்பு எல்லாத்தையும் சகிக்கும். அந்த சகிப்பு தன்மை உங்களுடைய வாழ்க்கையில இருக்கா? அப்ப இந்த லவ்வர்ஸ் டேவை நீங்க கண்டிப்பா கொண்டாடுங்க. சகிக்கிற தன்மை உங்கள்கிட்ட இல்ல, கோபம் வருது, இருமாப்பு இருக்கு, பெருமை இருக்கு, அப்படிப்பட்ட காரணம் தயவு செய்து கொண்டாடாதீங்க. ஏன்னா அது பொய்யாயிடும். ஏன்னா அந்த லவ்வர்ஸ் டேன்ற ஒரு காரியம் இச்சையை குறிப்பது அல்ல. 2 மனங்கள் அன்பா இருப்பதை வெளிப்படுத்துறதுக்காக யாரோ ஒருத்தர் இந்த காரியத்தை செஞ்சிருக்காங்க. ஆனா நான் இங்க என்ன சொல்ல வரேன்னா, ஏசப்பாவுடைய அன்பை குறிச்சிங்க நான் பேச வரல. அவ்வளோ அந்த அன்பு வானத்துக்கு மேல, இந்த எல்லையே கிடையாது. என்லெஸ், there is no word to explain his love. It's amazing love. நம்ம டாடி இது. அந்த டாடி பைபிள் என்ன சொல்றாருன்னா, அன்புன்னு ஒண்ணு இருந்தா அந்த அன்பு சகலத்தையும் சகிக்கும், அந்த அன்புக்கு பொறாமை வராது, அந்த அன்புக்கு கோவம் வராது, அந்த அன்புக்கு தன்னை பெருமையா பேசாது, அதாவது உங்க லாங்குவேஜ்ல தவலத்தா பேசாது. சோ இதெல்லாம் இல்லையா, அப்ப நீங்க கண்டிப்பா அந்த லவ்வர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணலாம். யாரு வேணாலும் இதை செலிப்ரேட் பண்ணலாம். ஆனா அன்புன்ற ஒரு விஷயம் இருந்தா இது எல்லாமே இருக்கக்கூடாது. முக்கியமா நான் சொல்றேன், இன்னைக்கு கணவன் மனைவிக இந்த டேவை செலிப்ரேட் பண்ணுங்க. எனக்கு கண்டிப்பா சொல்ல முடியும், ஏதோ யாரோ ஒருத்தவங்க செலிப்ரேட் பண்றாங்க, யாரோ ஒருத்தவங்க இது இந்த டேவா இருக்குது அப்படின்னு தான் நீங்க செலிப்ரேட் பண்றீங்க. அப்படி வேணாம். யோசிச்சு பாருங்க, உங்க 2 பேருக்குள்ள இடைவெளி என்ன இருக்கு, உங்க 2 பேருக்குள்ள விஷயங்கள் என்ன இருக்கு, நீங்க 2 பேரும் கரெக்டா இருக்கிறீங்களா, நீங்க 2 பேர் சகலத்தை சகிக்கிறீங்களா, நீங்க 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குறீங்களா, நீங்க 2 பேர் உண்மை உள்ளவர்களாக இருக்கீங்களா, நீங்க 2 பேர் நேசிக்கிறீங்களா, நீங்க 2 பேர் மன்னிக்கிறீங்களா, உங்க 2 பேருக்கு கோவம் வர மாட்டேன்தான், உங்க 2 பேருக்கு குடும்பத்துக்கு எல்லாத்தையும் யோசிங்க. அப்ப இந்த லவ்வர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தினால. ஏன்னா இந்த உலகத்துல ஆண்டவர் குடும்பத்தை நியமித்தது எப்படி தெரியுமா? ஒரு கணவனையும் ஒரு மனைவியும் வச்சுதான் ஒரு குடும்பத்தை கர்த்தர் கட்டுறாரு. ஆனா இன்னைக்கு குடும்பம் இருக்குது, ஆனா குடும்பத்துல அன்பு இல்லை. ஆனா இன்னைக்கு மாத்திரம் எல்லாருமே ரொம்ப ஓவரா நீங்க எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவீங்க. அப்படியே பெரிய வேற மாதிரி ரோமியோ ஜூலியட் அந்த மாதிரி எல்லாம் போயிடுவீங்க. இன்னைக்கு தயவு செய்து சொல்ற, அப்படியெல்லாம் வேணாம். இது 2 பேரை கையை பிடிச்சிக்கங்க. இன்கேஸ் யாராவது லவ்வரா கூட இருக்கலாம், இல்ல எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்கிறவங்களை விட இந்த கணவன் மனைவிக்காக நான் பேசுறேன். 2 பேரும் நல்லா கையை பிடிச்சிக்கங்க. கையை பிடிச்சு 2 பேரும் கொஞ்சம் யோசிங்க. யோசிச்சுட்டு இதெல்லாம் என்கிட்ட இல்ல, கண்டிப்பா இருக்காது உங்கள்கிட்ட, இது இல்ல, அதனால என்ன மன்னிச்சுட்டு இந்த நாள் வரைக்கும் இருந்தா நான் டிஸ்டர்ப் பண்ணிருந்தா அப்படின்னு 2 பேரும் மன்னிப்பு கேட்டு இன்னிலிருந்து இந்த அந்த லவ் இருக்கு பாரு, அந்த லவ் இந்த குறையெல்லாம் இல்லாதபடிக்கு 2 பேரும் மனம் விட்டு பேசுங்க கொஞ்ச நேரம். இந்த சாக்லேட் கொடுக்கறது, இந்த வேற சில காரியங்கள் யாரோ ஒருத்தவங்க பண்றது, இந்த ஸ்டேட்டஸ் போடுறது, வேற சில ஐயோ நல்லா பேசுங்களேன் கொஞ்சம் மன விட்டு. இந்த 14ல வீட்டுல இருங்க, எங்க கூட போவாதீங்க, இல்ல வெளியே எங்கன்னா போற மாதிரி இருந்தாலும் போங்க. ஆனா இதெல்லாம் இருக்குதான்னு கொஞ்சம் யோசிங்க. இப்படி எல்லாம் உங்க அன்பு, நீங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் செய்யற தப்ப ஒருத்தர் மன்னிக்கிறீங்க, ஒருத்தர் பெருமையா பேசுறதுல எனக்கு இப்படி இல்ல அப்படி இல்ல 2 பேரும் அப்படி எல்லாம் இருந்தா இதை நீங்க செலிப்ரேட் பண்ணுங்க. அப்படி இல்லையா, வழக்கம் போல உங்க டேவை நீங்க எப்படி கோவமா ஸ்டார்ட் பண்றீங்களோ, எப்படி மூஞ்செல்லாம் அப்படியெல்லாம் வச்சுன்னு பண்றீங்களோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? இன்னைக்கு ஏதாவது மாறணும்னா இந்த ஐயா பேசுறது கொஞ்சம் கேளுங்க. பாஸ்டர் கேஸ் நமக்கு எப்பயுமே கொஞ்சம் வித்தியாசமானவன். எப்பயுமே இந்த பைபிள்ல புஷ் பண்ணி இல்ல, நடைமுறையில நீங்க எப்படி வாழணும்னு கத்துக் கொடுக்கறதுக்கும் நான் தான் பைபிள்ல இருக்கக்கூடிய அநேக வார்த்தைகளும் நீங்க வாழ்க்கை எப்படி நடத்தணுன்றதுக்காக மட்டும்தான்.
சும்மா இன்னைக்கு ஏதோ லவர்ஸ் டே யாரோ ஒன்று பண்றாங்க, ஏதோ ஒன்று பண்றாங்க, அவங்க செய்றாங்க, இவங்க செய்றாங்க. நோ நோ நோ. 2 பேரும் உட்காருங்க, பேசுங்க. அன்பு இதெல்லாம் இருக்கா பாருங்க. இதெல்லாம் இருக்காது நிச்சயமா. மன்னிப்பு கேட்டுட்டு 2 பேரும் தயவு செய்து இன்னும் ஒரு புதுசா மாறுங்க. இனிமேல் ஒரு புதிய வாழ்க்கை நம்ம வாழலாம்னு சொல்லி 2 பேரும், சரிங்களா? ஸோ வீட்டில் அன்பு இருக்கணும், கணவன் மனைவிக்குள்ள அன்பு இருக்கணும். அதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு காரியம். அதுக்காக மட்டும்தான் வர. எல்லா கணவன் மனைவிக்குள்ளும் சமாதானம் இருக்கணும். இந்த லவர்ஸ் டே கொண்டாடுற யாராவது கணவன் மனைவி நீங்க எல்லாரும் நிச்சயமா சமாதானமா இன்னைக்கு ஒரு கட்டல ஒரு 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 முடிவு எடுங்க. இனிமேல் நான் நோக வைக்க மாட்டேன், இனிமேல் நான் அனுசரிச்சுன்னு போவேன், இனிமேல் எல்லா விஷயத்திலும் என் அன்பை பியூரா என் மனைவிக்கு கொடுப்பேன், என் அன்பை பியூரா என்னுடைய புருஷனுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுத்து போங்க. இனிமேல் என் புருஷன் மேல கோவப்பட மாட்டேன், இனிமேல் என்னுடைய மனைவி மேல கோவப்பட மாட்டேன். அநேக காரியங்கள், பெரிய கணவன் மனைவிக்குள்ள அன்பு இல்லை, பிள்ளைகள் மேல கூட அன்பு. எதுவுமே இந்த அன்புன்றதுக்கு எதுவுமே இருக்காதுங்க. ஒரே வார்த்தைங்க, சகலத்தையும் சகிக்குங்க. அந்த சகிப்பு தன்மை இருக்குதா பாருங்க. அதை இன்னைக்கு முடிவெடுங்க. இனிலிருந்து நான் இப்படி எல்லாத்தையும் சகிச்சு நான் வாழ்வேன், இனிலிருந்து நம்ம விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து இந்த நாளை கொண்டாடுங்க. இந்த நாளில் நிச்சயமாகவே என்னுடைய அன்பு உங்களோடு கூட இருக்கும். நம்ம மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். ஜீசஸ்.